ஆனா டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி பண்றதுக்கெல்லாம் நான் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினாலும் அது நிக்க போறதில்ல. எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம மதி சுரேஷோட அப்பாவுக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த காஃபி நல்லாவே இல்லை அப்படின்னு மதி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மலர்கிட்ட எப்படி காஃபி போடணுன்னு கற்றுக்கோ அப்படின்னு நம்ம சுரேஷோட அப்பா மதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ராஜ் மதியை கூப்பிட்டு சுரேஷ் வீட்டில் இருக்கா, உனக்கு தெரியுதா இல்லையா, அவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க, இந்த கல்யாணமே அதுக்கு தான் நான் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க. இந்த கல்யாணம் எங்கள் அப்பா உங்ககிட்ட வாங்கின காசை டைமில் கொடுக்க முடியல, அதுக்காண்டி நடந்த கல்யாணம் தான், அது வரை தான் எனக்கு தெரியும், மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த கம்ப்ளைண்ட்டை என்னால் வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டோன்னே சுரேஷ்க்கு பயங்கரமாக கோவம். வீட்டில் கேஸ் நடந்தால் கூட பரவாயில்ல, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கலாம், ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி பண்ணுறதுக்கெலாம் கேஸை வந்து வாபஸ் வாங்க முடியாது. டிபார்ட்மெண்ட் என்கொயரியை உங்கள் பையன்தான் ஃபேஸ் பண்ணணும், என்னையே யாரும் இதில் கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு மதி எல்லோரும் முன்னாடியே சொல்லிடுறாங்க. மதி பேசுகிறத கேட்டு நம்ம சுரேஷ் ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து வாழுவாங்கன்னா அடுத்த வாரம் எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.